பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? புதிய மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா? புதிய கிருபை, புதிய மாதத்தில் புதிய கிருபை பெருகும். நம்ம எல்லாரும் விரும்புறது என்ன? நல்ல நாட்களை நான் காண வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் விரும்புகிறோம் அல்லவா? அருமையான ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நம் அருள்நாதர் நமக்கு அருள் செய்கிறார். யாக்கோபு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. என்னெல்லாம் வருதா? நன்மையான ஈவு, இன்னும் பூரணமான வரம். இதெல்லாம் எங்கிருந்து வருதா? நம்ம அப்பா பரம பிதாவினிடத்தில் இருந்து, ஜோதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நம் பரலோக தகப்பனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதாம். பிரியமானவர்களே, நன்மையான ஈவுகள் கடந்து வரும்போது நம்ம என்ன பார்க்கலாம்? நல்ல நாட்களை காண முடியும். நல்ல நாட்கள் இல்லையா? இன்னைக்கு நல்ல நாள்பா அப்படின்னு சொல்றோம்ல. நம்முடைய வாழ்க்கையில நல்ல நாள் எது? நம் அருமை பிதாவினிடத்தில் இருந்து நன்மையான ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிற அந்த நாட்கள் தான் நல்ல நாட்கள். பிரியமானவர்களே, அந்த நல்ல நாட்கள் எப்படி இருக்கும்? சந்தோஷம், சமாதானம், நிறைய புதிய வாய்ப்புகள், புதிய வாசல்கள் திறக்கப்படுமா. அப்புறம் நம்முடைய கண்ணீருக்கு முடிவுண்டாக்குகிற நாட்களாக இருக்கும். நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற நாட்கள். இதெல்லாம் தான் நல்ல நாட்கள். இந்த நல்ல நாட்களை நாம் இந்த மாதத்தில் இருந்து நாம் பார்க்க போறோம். பிரியமானவர்களே, நல்ல நாட்களை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? நம்ம அப்பா கூட என்ன சொல்றார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இன்னும் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் என்னவா? நாம் சந்தோஷமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை நம்ம அப்படித்தானே ஆசைப்படுறோம். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், சொல்லாதவங்க இருக்கவே முடியாது இல்லையா? அதே போலத்தான் நம் அருள்நாதரும் கூட, நம் அருமை பிதாவும் கூட நாம் சந்தோஷமா இருக்கிறத சித்தமாய் கொண்டு இருக்கிறார்களாம். அவங்க சித்தம் நம்ம சந்தோஷமா இருக்கிறது. அப்படியானால் நம்ம ஏன் சில வேளைகள்ல துக்கத்துக்குள்ளாகிறோம், கவலைகளுக்குள்ளாகிறோம், வேதனைகளுக்குள்ளாகிறோம், சிறையிருப்புக்குள்ளாகிறோம்? ஏன்? யார் அப்படி செய்யறது? ஒருத்தர் இருக்கிறான், நம்ம எதிரியாகிய பிசாசு. அவன்தான் நம்மை வேதனைப்படுத்துகிறவன். பிரியமானவர்களே, அப்படின்னா இந்த மாதத்துல நம்ம அருள்நாதர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? நம் எதிரியாகிய பிசாச அவர் அழித்து போடுகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, என்ன செய்வாரா நம்ம அப்பா? பொல்லாத பிசாச நம் கால்களுக்கு கீழே போட்டுருவாராம். அவனை நசுக்க வேண்டியது யாரு? அவன் தலையை நசுக்க வேண்டியது யார்? பிரியமானவர்களே, நாம தான் அதை செய்யணும். நம்ம அசதியா இருக்கக்கூடாது. தினமும் காலையிலே முதல் வேலை நம்முடைய கால்கள் வஞ்சகமான விஷம் நிறைந்த பொல்லாத பிசாசின் தலைய நசுக்கி போடணும். அதிகாரம் நம்ம அப்பா கொடுத்திருக்காரு. நம்முடைய தேவன் என்ன செய்வாராம்? சாத்தானை நம்ம கால்களின் கீழே போடுவாராம்.
நசுக்கி போடுவாராம். நசுக்க வேண்டியது நாம் தான் பிரியமானவர்களே, நாம் தான். ஆதலால் கவலைப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் நம்முடைய எதிரிய அழித்து போடுகிற மாதம் இது. நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அழிக்கிறவன் அவன் அழிந்து போகிறான். நம்ம அசதியா இருக்கக்கூடாது. அவன் தலையை நசுக்கிறதுக்கு நம்ம அப்பா கொடுத்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். நம்ம தவறினால் அவன் ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருப்பான். பிரியமானவர்களே, ஆதலால் இந்த மாதத்துல இந்த நற்செய்தியை நம் அருள்நாதர் நமக்கு கொடுக்கிறார். சந்தோஷமாயிருங்கள் பிரியமானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரு காரியம், தேவனுடைய பட்டயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த பட்டயத்தை நம்ம என்ன செய்யணும்? பொல்லாத பிசாசை அழிக்கும்படி நம்ம அனுப்பணும், அனுப்ப வேண்டும். அனுப்புவீங்களா? செய்ய மறந்துடாதீங்க பிரியமானவர்களே. இப்படி நாம் செய்ய நமக்கு நம்ம அப்பா கட்டளை கொடுக்கிறார். சரி, நம்ம அப்பா நல்ல நாட்களை நாம் காணும்படி நமக்கு என்னென்னலாம் செய்வாராம் பாருங்கள். அதைத்தான் நாம் பார்க்க போறோம். முதலாவது, நம்முடைய அப்பா நல்ல நாட்களை, மகிழ்ச்சியான நாட்களை நாம் காணும்படி அவருடைய கையை நமக்கு திறப்பாராம். அவருடைய கையை நமக்கு அவர் திறக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 145, 15, 16 வசனங்களை வாசிக்கிறேன். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். என்ன செய்யறாரா? நம்ம கண்ணு அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் கையை திறக்கிறாரா? முதலாவது, நம்முடைய நல்ல நாட்களை நாம் காணும்படி நம் அப்பா அவருடைய கையை திறக்கிறார். அவருடைய கையை திறந்தா என்ன ஆகும்? பெருத்த ஆசீர்வாதம். அது பெரிய கையுங்க. ஒரு விசை ஒரு சின்ன பிள்ளை ஒரு கடைக்கு சாக்லேட் வாங்க போனாளாம். அங்கு போகும் பொழுது அந்த கடைக்காரர் சொன்னாராம், பாப்பா, இந்த பாட்டில்ல இருந்து உனக்கு எவ்வளவு சாக்லேட் வேணுமோ நீ எடுத்துக்கோன்னு சொன்னாரா. அவ சொன்னாளா, இல்லை அங்கிள், நீங்களே எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாளாம். அவர் சொன்னாரா, உனக்கு நான் சான்ஸ் கொடுத்த போது நீ ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அந்த அருமை மகள் சொன்னாலாம், அங்கிள், நான் எடுத்தேன்னா கொஞ்சம் சாக்லேட் தான் வரும், என் கை சின்ன கை, ஆனா உங்க கை பெரிய கை அங்கிள், அதனால நீங்க சாக்லேட் கொடுத்தீங்கன்னா எனக்கு நிறைய மிட்டாய் கிடைக்கும். பிரியமானவர்களே, நம் அருள்நாதருடைய கையும் கூட அது பெரிய கைங்க. அவர் கையை திறந்தால் நாம் நல்ல நாட்களை காண முடியும். நல்ல நாட்களை நாம் காண முடியும். அடுத்து நம்முடைய நல்ல நாட்கள்ல என்ன நடக்குமா? சங்கீதம் 37 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். தேவனாகிய கர்த்தர் இந்த நல்ல நாட்களை நாம் காணும்படியாய் நமக்கு ஒரு காரியம் செய்வாராம். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு பதில் செய்வாராம். பரத்தில் இருந்து நல்ல ஈவுகள் இறங்கி வரும் பொழுது நம்ம நல்ல நாட்களை காண்போன்னு சொன்னேன்ல, அந்த நல்ல நாட்களில் அவர் என்ன செய்வாராம்? நம்முடைய வேண்டுதல்களை கேட்பாராம். பிரியமானவர்களே, ஒரு கடன் பிரச்சனைக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அது அப்பா கேட்டு பதில் செய்யற வரைக்கும் நமக்கு தூக்கம் வருமா? சாப்பிட முடியுமா? பிரியமானவர்களே, அவர் நம் விண்ணப்பத்தை கேட்டு
நமக்கு பதில் கொடுத்து விட்டால் என்னாகும்? நிம்மதி இல்லையா? ஆதலால் நம் அருள்நாதர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு பதில் செய்யும் பொழுது நாட்கள்லாம் எப்படி இருக்கும்? நல்ல நாட்களா இருக்கும். பரத்தில் இருந்து வருகிற நல்ல ஈவு, தேவன் கொடுக்கிற பதில், அது நம்முடைய வாழ்வை வந்து எட்டும் போது என்ன நடக்கும்? நல்ல நாட்களை நாம் காண்போம். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அதனால மூன்றாவதாக மகிழ்ச்சியான சந்தோஷமான நல்ல நாட்களை நம்ம எப்ப காண்போமா? பரத்தில் இருந்து நன்மையான ஈவாகிய இரட்சிப்பு இறங்கி வரும் பொழுது நாம் நல்ல நாட்களை காண முடியுமாம். இரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்முடைய குடும்பத்தின் மேலே அவர் விரிப்பாரு. உங்க ஜபத்தை கேட்டு உங்க முழு குடும்பத்துக்கும் இரட்சிப்பின் வஸ்திரத்தை நம் அருள்நாதர் கொடுப்பார். நம் பரமபிதா கொடுப்பார். ஜோதிகளின் பிதா கொடுப்பார். வெளிச்சத்தின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற நம் பிதா அருள் செய்வார். அவருடைய சிங்காசனத்தில் இருந்து புறப்படுகிற மாபெரும் கிஃப்ட், பரிசு இரட்சிப்பு. அந்த இரட்சிப்பு நம்ம குடும்பத்துல வந்து தங்கும் பொழுது குடும்பத்துல சமாதானம். ரட்சிப்பு இல்லைன்னா வீட்டுல என்ன நடக்கும்? கணவன் ரட்சிப்பு இல்லை, மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க, என்ன நடக்கும்? சண்டை இல்லையா? பிரியமானவர்களே, ரட்சிப்பு வரும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர் இலவசமாய் கொடுக்கும் போது நமக்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாயிருக்கும். ஆதலால் நல்ல நாட்களை நாம் காணும்படி இந்த ரட்சிப்புங்கிற நல்ல கனி கிஃப்ட் அவர் நமக்கு கொடுக்கிறார். நன்மையான ஈவு அதை கொடுக்கிறார். அடுத்து சங்கீதம் 34:8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நல்ல நாட்கள்ல தேவன் ஒரு காரியம் செய்வார். என்ன செய்வார் தெரியுமா? அவர் நல்லவர்ங்கிறத ஒவ்வொரு அடியிலையும் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம ருசித்து பார்க்கும்படி அனுகிரகம் செய்வார். அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவோம், சாட்சி சொல்லுவோம். ஒவ்வொரு காரியத்திலையும் கோர்ட் கேஸா கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நீங்க சொல்லும்படி கேஸ் முடித்து கொடுப்பார். அந்த கேஸை முடித்து கொடுப்பார். திருமணமா, தடைபட்ட திருமணமா, பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர் அப்படி நீங்க சாட்சி சொல்லும்படி திருமணம் சிறப்பா நடக்கும். கர்ப்பம் அடைபட்டு கிடக்கிறதா, கர்த்தர் நல்லவர் அப்படி நீங்க சொல்லும்படி இந்த மாதத்திலே உங்களுடைய கர்ப்பம் திறக்கப்படும். பிரியமானவர்களே, உங்க வீடு கட்டுறதுல தடையாயிருச்சா? பண வரத்துல தடை உண்டாயிருக்கிறதா? தடைகளை நீக்குகிற ராஜா முன்னே போய் தடையெல்லாம் நீக்கி போடுவாருங்க. அப்படி போடும் பொழுது கர்த்தர் நல்லவர் அப்படி நீங்க சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட நல்ல நாட்களை அவர் காணும்படி செய்வார். நன்மையான ஈவுகளை உண்டு பண்ணி நல்ல நாட்களை காணும்படி செய்வேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க, ருசிச்சு பார்ப்பீங்க. நல்ல நாட்களாய் அந்த நாட்கள், இந்த நாட்கள் காணப்படும். இந்த மாதத்தின் நாட்கள் காணப்படும். இந்த மாதம் முதல் அப்படியாய் காணப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்து நல்ல நாட்கள் அப்படின்னு நம்ம எந்த நாட்களை சொல்லுவோம்? தேவனுடைய கிருபை
பெருகுகிற நாட்கள், அவை நல்ல நாட்கள். நல்ல நாட்கள். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பிரியமானவர்களே? நல்ல நாட்கள், அதை நீங்க காணும்படியாய் அவருடைய கிருபையை உங்களுடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவாராம். அப்போ குறைவான பகுதியிலெல்லாம் சம்பூர்ணம் உண்டாகுமாம். பாருங்க பிரியமானவர்களை, சம்பூர்ண ஆசீர்வாதம் உடையவர்களாய் நாம் மாறும்போது நற்கிரியைகளும் தானா பெருகும் இல்லையா? குறைவுல இருக்கும்போது நற்கிரியைகளும் குறைவுபடும். ஆதலால் பிரியமானவர்களே, கிருபை, அந்த கிருபை பெருகும். தேவனுடைய கிருபை இந்த மாதத்திலே பெருகும்படியாய் அவர் நல்ல ஈவுகள், பரிசுகளை கொடுத்து நல்ல நாட்களை காணும்படி செய்வார். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நான் நல்ல நாட்களை காணுவேன் என் தேவனுடைய கிருபையால். சொல்லிட்டே இருப்பீங்களா? இந்த மாதம் முழுவதும் அறிக்கையிடுங்கள், அவருடைய கிருபையினால் நான் நல்ல நாட்களை காண்பேன். பிரியமானவர்களே, நன்மையான எந்த ஈவும் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? பூரணமான எந்த வரமும், வரங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், அவருடைய வரங்கள், வேறு வேறு வரங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை அவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். சிலர் சொப்பனம் காண்கிறவர்களாகவும், சிலர் தரிசனம் காண்கிறவர்களாகவும், சிலர் விசுவாசத்தில் வல்லவர்களாகவும், பலவிதமான 9 விதமான வரங்களை நமக்கு அருள் செய்கிற நம் அருமை பிதா அவர் என்ன செய்கிறாரா? பூரணமடைந்தவர்களாய் நம்மை மாற்றுகிறாரா? வரங்கள்ல நம்ம ஸ்திரப்படுவோம், நாம் பெருகுவோம். நம்முடைய வரங்கள்லாம் அப்படி கத்தி கூர்மையாகிற மாதிரி ஷார்ப்பாகும். நம்புவீங்களா பிரியமானவர்களே? நல்ல நாட்கள் நம்ம எந்த நாட்களை சொல்றோம்? தேவனோடு நம்முடைய உறவு நெருக்கமாய் காணப்படுகிற நாட்கள், தேவ பிரசன்னம் நிறைந்த நாட்கள், தேவனோடு நம்ம டைம் அதிகமா செலவழிக்கிற நாட்கள், தேவன் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்கிற நாட்கள். இந்த நாட்கள் தான் நல்ல நாட்கள் இல்லையா? பிரியமானவர்களே, தேவன் கிரியை செய்கிறவராய் உங்களை வரங்களில் வல்லவர்களாய் மாற்றுவார். கேட்கணும், ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு அன்னன்னைக்கு ஏதோ சாப்பாடு போதும், அப்படியா? அது கிறிஸ்தவ ஜீவியமே அல்ல பிரியமானவர்களே. உங்களுடைய வரங்கள் எல்லாம் ஷார்ப்பாகும். இன்னும் அதிக நேரம் இந்த மாதம் முழுவதும் அவருடைய பாதத்துல செலவழிப்பீங்களா? மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய கனிகளையும் உங்களை பெருக பண்ணுவார். நிச்சயமாய் பெருக பண்ணுவார். நம்ம எல்லாம் நல்ல நாட்களை காணும் போது நம்ம என்ன செய்வோம்? வரங்கள்ல பெருகுவோம். பிரியமானவர்களை, கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்துல ஆவிக்குரிய கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆகையால் வரங்கள்ல, கனிகள்ல நாம் பெருகுவோம், பெருகணும். தேவனோட நம்ம ஐக்கியத்தை அதிகமாக்கணும். தேவனோட எப்படி ஐக்கியத்தை அதிகமாக்க முடியும்? ஒரு சிகரெட் ஸ்மோக்கர் அவர் எதை எப்பவும் விரும்புவாரு? அவருக்கு ஒண்ணு இல்லாம முடியாது. அந்த சிகரெட் வாசனை இல்லாம முடியாது அல்லவா? தேவனுடைய பிரசன்னம் இல்லாம என்னால முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவரோடு அவருக்கு அடிக்ட், அவருக்கு அடிமையாய் மாறணும். அவருடைய பிரசன்னத்திற்கு நம்ம என்ன ஆகணும்? அடிமைகளாய் மாற வேண்டும்.
நல்ல நாட்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை, நம்புவோம். அவர் நிறைய காரியங்களை நல்ல நாட்களில் செய்வார்னு சொல்லி 5 காரியங்களை நான் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் மறந்து விடாதிருங்க. பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகரே நாதா, ஆவியான அன்பு தெய்வமே அப்பா, ஒரு விசை எங்க மத்தியில கடந்து வாங்க ராஜா. உங்க மகிமையான பிரசன்னம், உங்க மகிமை நிறைந்த பிரசன்னம் இந்த மாதம் முழுவதும் என் ஜனங்கள் மத்தியிலே காணப்படட்டும் அப்பா. உங்க ஜனங்களோடு நீர் வாசம் பண்ணி நல்ல நாட்களை காணும்படி செய்யும். ஜோதிகளின் பிதாவே, உம்மிடத்தில் இருந்து நன்மையான ஈவுகள், நன்மையான கிஃப்ட்ஸ், பரிசுகள் என் ஜனங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. அப்படியானால் அவர்கள் நல்ல நாட்களை காண முடியும். தெய்வமே, நல்ல நாட்களை காணும்படி செய்யும், நல்ல நாட்களை காணும்படி செய்யும் நாதா. எஸ் மாஸ்டர் அப்பா, நல்ல நாட்களை செய்யும்படி காணும்படி நீர் முதலாவது அப்பா உம்முடைய கையை திறக்கிறீர் நான் சொன்னேன் ராஜா. கையை திறந்துருங்கப்பா, விசாலமா திறந்துருங்கப்பா. உங்க பெரிய கைகள் என் ஜனங்களுக்கு உதவி செய்யட்டும் நாதா. இயேசுவே, அடுத்து என் ஜனங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டீர்னு சொன்னேன்பா. நீர் கேட்டுவிடும், நல்ல நாட்களை காணும்படி செய்யும், ஜபத்திற்கு பதில் தாரும் நாதா. அப்பா, மூன்றாவதாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை அவங்க குடும்பத்து மேல நீங்க விரிப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் ராஜா. ஐயா, தூக்கி எடும், விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி எடும் நாதா. உம்முடைய அன்புக்குள்ள கொண்டு வந்துருங்கப்பா. பிதாவே, மனம் இறங்கும், மனம் இறங்கும் சுவாமி. என் ஜனங்கள் மேல் மனம் இறங்கும் ஐயா. அப்பா, உங்களை அவங்க ருசி பார்க்கிற நாட்கள் தான் நல்ல நாட்கள்னு சொல்லியிருக்கேன். உங்களை ருசி பார்த்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சாட்சி சொல்லும்படி ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களை ருசி பார்க்க செய்திருங்கப்பா. தடைகளை மாற்றி போட்டுருங்க அருள்நாதா. எல்லாவற்றிலும் என் ஜனங்கள் குறைவின்றி சம்பூரணம் உள்ளவர்களாய் உம்முடைய கிருபையின் பெருக்கத்தினால் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை செய்யும். உம்முடைய கிருபை பெருகட்டும், பெருகட்டும். கிருபை பெருகினால் வாழ்வு உண்டாகும் ஐயா. கிருபை பெருகட்டும், நல்ல நாட்களை காணும்படி கிருபையை பெருகச் செய்வீராக தெய்வமே அப்பா. இயேசுவே, மனம் இறங்கும், நன்மையான ஈவுகளும் பூரணமான வரங்களும், வரங்களிலே உம்முடைய பிள்ளைகளை வளரச் செய்யும் ஆவிக்குரிய கனிகளும் அவர்கள் பங்காயிருக்கட்டும். இயேசுவே, நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. நல்ல நாட்களை காணும்படி செய்திருங்கப்பா. அதுக்கு தடையா இருக்கிற பிசாசின் கிரியைகளை நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் வெற்றியுள்ள நாமத்தில் நான் வேரோடு அழிக்கும்படி பரிசுத்த அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சின்ன வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைப்பீங்களா? அவங்களும் நல்ல நாட்களை காண்போம் என்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள ஓடி வருவாங்கல்ல. விசுவாசத்தினால் அந்த நாட்களை அவங்க பார்ப்பாங்க. அதனால் இந்த லிங்க் அநேகருக்கு அனுப்பி வைக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.